வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாணவர்கள் காந்தி வழி, பெரியார் வழி, அம்பேத்கர் வழியில் செல்லலாம். கோட்சே கூட்டத்தின் பின்னால் ஒருபோதும் செல்லக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். கல்வி மட்டுமே யாராலும் அழிக்க முடியாத நிலையான சொத்து எனவும் பேச்சு. அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தினுடைய வழியில போயிடக்கூடாது. அரசியல் பேச வரவில்லை, ஆனால் மாணவர்களுக்கு கண்டிப்பாக அரசியல் புரிதல் வேண்டும். சமூக நீதி போராட்டத்தின் பலனாகவே அனைவருக்கும் கல்வி கிடைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம். ஓரணையில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது. நான் அரசியல் பேசல, மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுறேன். கல்வி நமக்கு எளிதாக கிடைச்சிடல. நம்ம தலைவர்கள் நடத்தின சமூக நீதி போராட்டங்களால கிடைச்சது. இன்னார் தான் படிக்கணும் இருந்ததை மாற்றி இன்னைக்கு எல்லோரும் படித்து முன்னேறிட்டு இருக்கிறோம். சமூக நீதி போராட்டத்துடைய பலன்தான் இன்னைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாடு. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம். 2 கோடி வாக்காளர்களை நீக்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ், ஆர்ஜேடி கட்சியினர் போராட்டம். பாமகவில் அன்புமணி ராமதாஸ் இடையே நீடித்து வரும் பிரச்சினை தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளதாக தகவல். பாமகவிற்கு தானே தலைவர் என ராமதாஸ் தரப்பும், ராமதாஸ் நடவடிக்கைக்கு எதிராக அன்புமணி தரப்பும் மாறி மாறி தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளதாக தகவல். ராமதாஸ் தரப்பினர் 4-5 நாட்களுக்கு முன்னர் அறிவித்துவிட்டு செயற்குழுவை கூட்டியது செல்லாது. செயற்குழு கூட்டம் போடுவதற்கு 15 நாட்கள் முன்னதாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் என அன்புமணி தரப்பு தகவல். கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுவது ஒரு சதி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கோயிலை கண்டாலே திமுகவினருக்கு கண்கள் உறுத்துவதாக விமர்சனம். குஜராத் மாநிலம் வதோதரா அருகே பத்ரா பகுதியில் ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் உடைந்து விபத்து. இதுவரை 8 பேர் உயிரிழந்ததாக தகவல். சென்னை கிண்டி பேருந்து நிலையம் அருகே அனைத்து சங்க கூட்டணி சார்பாக மறியல் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னை கொருக்குப்பேட்டையில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது. காவல்துறையினரின் தடுப்புகளை தாண்டி ரயில் மறிக்க முயன்றதால் பரபரப்பு. குண்டுக்கட்டாக கைது. ராமநாதபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளை கைது செய்ய முயன்றபோது போலீசார் மல்லுக்கட்டு. தொழிற்சங்க நிர்வாகி ஒருவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் பரபரப்பு. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக ரயில்வே துறை சார்பில் விசாரணை குழு அமைப்பு. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, வேன் ஓட்டுநர் சங்கர் உட்பட 13 பேர் ஆஜராக ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவு. கடலூர் செம்மங்குப்பம் ரயில் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவர் விஸ்வேஷ் வீடு திரும்பினார். ரயில் விபத்தில் அவரின் சகோதரர் நிமலேஷ் உயிரிழந்த நிலையில் இன்று அவர் உடலுக்கு இறுதிச் சடங்கு. ஐஏஎஸ் அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என தன்னை நினைத்துக் கொள்கிறாரா என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக கேள்வி.
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட அபராதத்தை நிறுத்தி வைக்க கோரிய வழக்கில் சென்னை மாநகராட்சி ஆணையர் நாளை நேரில் ஆஜராக உத்தரவு. திருப்பூரில் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் மாமியார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ரிதன்யாவின் பெற்றோர் தரப்பில் ஜாமீன் வழங்கக்கூடாது என இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் திருப்பூர் நீதிமன்றம் உத்தரவு. நான்கு சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட விவகாரம். தீர்ப்பை திருத்தம் செய்யக்கோரி தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம். பல்வேறு இடங்களில் பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் டாக்ஸிகள் இயக்கப்படாததால் மக்கள் சிரமம். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ள பொது வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு இல்லை. அரசு பேருந்துகள் உள்ளிட்ட பொது போக்குவரத்து வழக்கம் போல் இயக்கப்படுவதால் மக்கள் சிரமமின்றி பயணம். கோவை, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி ஆகிய ஊர்களிலிருந்து கேரளாவிற்கு இயக்கப்படும் பேருந்து சேவை நிறுத்தம். இரு மாநிலங்களுக்கு இடையே பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதி. திருச்சி திருவெரும்பூரில் பெல் நிறுவன ஊழியரை தடுத்து தகராறில் ஈடுபட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள். ஊழியரை அனுமதித்த போலீசாருடன் தொழிற்சங்க நிர்வாகிகள் கடும் வாக்குவாதம். புதுச்சேரியில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் தொடங்கியது வேலைநிறுத்த போராட்டம். பந்த் காரணமாக ஆட்டோ, டெம்போ, தனியார் பேருந்துகள் ஓடாத நிலையில் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. புதுச்சேரியில் போலீஸ் பாதுகாப்புடன் அரசு பேருந்துகள் இயக்கம். பந்த் காரணமாக ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. பொது வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள் கட்டாயம் பங்கேற்கக்கூடாது என புதுச்சேரி அரசு உத்தரவு. பணிக்கு வராதவர்களின் பெயர் பட்டியலை அனுப்பி வைக்க ஆணை. பாரதி ராஜாவின் கல்லுக்குள் ஈரம் பட நடிகை அருணாவின் நீலாங்கரை வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான புகாரில் அருணாவின் வீட்டில் சோதனை நடைபெறுவதாக தகவல். மதுரை வாடிப்பட்டியில் மது போதையில் பயங்கர ஆயுதங்களுடன் பொதுமக்களை தாக்கிய இளைஞர்கள். இணையத்தில் வீடியோ வைரலான நிலையில் இளைஞர்கள் போலீசார் கைது செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை. நெல்லையிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த வந்தே பாரத் ரயிலில் புகை மூட்டம். திண்டுக்கல்லில் உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு ஏசியில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டதாக தகவல். தாராபுரம் அருகே இயங்கி வந்த காற்றாலை மின்விசிறி இயந்திரம் உடைந்து விழுந்து விபத்து. காற்றின் வேகம் தாழாமல் அடியோடு உடைந்து விழுந்து 6 துண்டுகளாக சிதறியதால் பரபரப்பு. மதுரை வைகை வடகரை ஓபுளாபடித்துறை பகுதியில் அமைந்துள்ள பழைய பேப்பர் குடோனில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தகவல். பிரிக்ஸ் நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்கா பொருளாதாரத்தை சீரழிக்கவே பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் கனமழை காரணமாக சித்ரகூட் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். நீர்வீழ்ச்சியின் இயற்கை அழகையும் புத்துணர்ச்சியூட்டும் சூழலையும் அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம். அமெரிக்காவின் டெக்சாஸை தொடர்ந்து அண்டை மாகாணமான நியூ மெக்சிகோவையும் புரட்டி போடும் கனமழை. ரூடோசோ மலை பகுதியில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வீடு. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த குழந்தையை காப்பாற்ற போராடும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். நெஞ்சை உலுக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். விண்வெளிக்கு அஸ்தியை கொண்டு சென்ற விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பசிபிக் கடலில் விழுந்து நொறுங்கியது. டெக்சாஸை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெர்மன் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று விண்வெளிக்கு 166 பேரின் அஸ்தியை கொண்டு சென்ற திட்டம் தோல்வி. சீனாவின் தியாங்யாங் விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு 6 டன் பொருட்களை எடுத்து சென்ற சரக்கு விண்கலம். சரக்கு விண்கலத்திலிருந்து பொருட்களை விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருக்கும் வீரர் எடுத்து செல்லும் காட்சி வெளியீடு. இன்டர்நெட் இல்லாமல் சாட் செய்யும் பிட் சாட் என்ற புதிய செயலியை அறிமுகம் செய்துள்ளார் ட்விட்டர் இணை நிறுவனரான ஜாக் டாசி. ப்ளூடூத் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிட் சாட் மூலம் மெசேஜ் அனுப்பும் வகையில் புதிய செயலி வடிவமைப்பு. ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயலாக்க அதிகாரியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சபிகா நியமனம். 30 ஆண்டுகளாக ஆப்பிளில் பணியாற்றி வரும் நிலையில் தலைமை பொறுப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைவு. 1 கிராம் 9000 ரூபாய்க்கும் 1 சவரன் 72,000 ரூபாய்க்கும் விற்பனை.